ஹாய் குட்டீஸ். ஆச்சு ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். பாபர் ராஜா. நீங்கள் ஹிஸ்ட்ரியில் படிச்சிருக்கலாம். அக்பர், பாபர். டெல்லியில் அவங்க ராஜாவாக இருக்கிறவங்க அவங்கெல்லாம். நார்த் சைடு வட மாநிலம். அங்கேருந்து பாபர் என்ன பண்ணுறாரு, ஒரு ஓலை அனுப்புகிறார். யாருக்குன்னா கிருஷ்ணதேவராயருக்கு. அவருக்கு ஓலை அனுப்பி இது மாதிரி உங்கள் நாட்டில் இருக்க தெனாலிராமனை அவர் இன்வைட் பண்ணுறார், வர சொல்கிறார், அவங்க நாட்டுக்கு வர சொல்கிறார். உடனே கிருஷ்ணதேவராயருக்கு ரொம்ப ஹாப்பியாகிட்டு தெனாலிராமனை கூப்பிட்றாரு. இங்கே வா, இங்கே ராஜா பாபர் உன்னை கூப்பிட்டுருக்கிறார், அதனால நீ உடனே டெல்லிக்கு கிளம்பு அப்படின்றாரு கிருஷ்ணதேவராயர். ஆனால் ஒன்று, அவர் ரொம்ப சாதுரியமானவர், வாக்கு திறமை, பேசுகிற திறமை உள்ளவர். யார்? பாபர். அவ்வளோ ஈஸியாக அவர்கிட்ட எந்த பரிசையுமே வாங்க முடியாது அப்படின்றார். உடனே இவர் தெனாலிராமன் ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துட்ருக்காரு ராஜா சொல்கிறத. அதே மாதிரி அவர் பக்கத்தில் அவர்கிட்ட ஒரு விசித்திரமான ஒரு பழக்கம் வேறு இருக்குது பாபர்கிட்ட. அப்படின்னு, என்ன ராஜா அது என்ன விசித்திரமான பழக்கம் அப்படின்னு தெனாலிராமன் கேட்குறார். ஒன்றும் இல்லை, அவர் பக்கத்தில் ஒரு சேவகனை வச்சுருப்பார். அவரோட கையில் பொற்கிளி, நிறைய பொற்கிளி இருக்கும். பொற்கிளின்னா என்னென்னா, ஃபுல்லாக கோல்டு காயின் போட்டு மூட்டை மூட்டையாக கட்டி வச்சுருப்பாங்க. முந்தைய காலத்தில் ராஜாலாம் புலவர்கள் பாடுறாங்க, அவங்களுக்கு யாரையாவது பிடிச்சிருக்குன்னா டக்குன்னு ஒரு பொற்கிளி ஏற்றி கொடுத்துருவாங்க. அதுக்குள்ளே ஃபுல்லாக கோல்டு காயின் இருக்கும். அந்த மாதிரி அவர் ஒரு பக்கத்தில் சேவகனை வச்சுருப்பார். அவருக்கு பிடிச்சதுன்னா பொற்கிளியை கொடுத்துருவார். ஆனால் அவர்கிட்டருந்து அந்த பொற்கிளியை வாங்குறது சாமானிய காரியம் கிடையாது. ஏன்னா ரொம்ப திறமையானவர் பாபர் அப்படின்றார். நீ போயிட்டு ஒரு பொற்கிளியோடு வந்தேன்னா உனக்கு நான் 1000 பொற்காசு தரேன். யார்? கிருஷ்ணதேவராயர் சொல்கிறார், 1000 பொற்காசு தரேன். ஆனால் நீ எதுவுமே வாங்காமல் வந்தேன்னு வச்சுக்கோ, உனக்கு மொட்டை அடித்து கரும்புள்ளி செம்பள்ளி குத்தி கழுதை மேலே ஊர்வலமாக வர சொல்லுவேன் அப்படிங்கிறார். எப்படி இருக்கு பாருங்கள். உடனே தெனாலிராமன் சொல்கிறாரு, அது சரி, ஆனால் நான் நிறைய பரிசோடு வந்தேன்னா ஒவ்வொரு பொற்கிளிக்கும் எனக்கு 1000 பொற்காசுகள் தருவீங்களா? இது கன்ஃபார்மான்னு கேட்குறாரு. கரெக்டாக நான் வாங்கிட்டு வா, உனக்கு நான் தர்றேன், ஆனால் அது ஒன்றும் ஈஸி கிடையாது அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். தெனாலிராமன் டெல்லிக்கு கிளம்புறார். அங்கே பார்த்தீங்கன்னா பாபர் அவர் என்ன பண்ணுறாரு, அரசவையை கூட்டுறார். அரசவையை கூட்டி இந்த மாதிரி கிருஷ்ணதேவராயர் அரண்மனையிலேருந்து தெனாலிராமன் ஒருத்தர் வரார், பெரிய விகடகவி. அவர் இங்கே அவரோட திறமைகளை காமிக்கும்போது யாரும் சிரிக்கக்கூடாது, யாரும் பாராட்டக்கூடாது, யாரும் கிளாப் பண்ணக்கூடாது, கைத்தட்டக்கூடாது அப்படின்றாரு. அப்படி மீறி யாராவது பண்ணிங்கன்னா அவங்க கழுத்தை சீவிடுவேன், கழுத்தை வெட்டிடுவேன் அப்படின்றாரு பாபர். உடனே அரசவையில் இருந்தவங்களாம் சரி சரின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க அமைதியாக. அதே மாதிரி நம்ம தெனாலிராமன் வர்றாரு. அவர் விகடகவியில் அவர் நல்லா சிரிக்க வைக்கிறாரு, பேசுகிறாரு, எல்லாம் பண்ணுறாரு. ஒருத்தர் கூட சிரிக்கலை, ஒம்முன்னு மூஞ்சி வச்சுட்டு உட்காந்துருக்குறாங்க. எப்படி இருக்கும்? அதனால் ராஜாட்டிருந்து ஒரு கிஃப்ட்டு, ஒரு பரிசு, ஒரு பொற்களி கூட அவருக்கு கிடைக்கல. சரி, அவருக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிட்டு சரி யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு தெனாலிராமன். மறுநாள் பார்த்திங்கன்னா காலையில் பாபர் சேவகனை கூட்டிகிட்டு வெளியே வாக்கிங் போகிறார். வாக்கிங் போகும்போது பார்த்திங்கன்னா தூரத்தில் ஒரு வயசானவர் குழி தோண்டிக்கிட்டு இருக்கிறார். உடனே பாபர் அந்த ராஜா சக்கரவர்த்தி போகிறார். பக்கத்தில் போய் அந்த வயசானவர், ரொம்ப வயசானவர், குடுகுடு தாத்தா, அவரை கூப்பிட்டு என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறாரு. உடனே அந்த தாத்தா, வயசான தாத்தா சொல்கிறாரு, ஒரு குழியை போட்டு இவ்வளோ பெரிய புளியங்கண்டு, இப்போ அம்மா குழம்புக்கெல்லாம் புளி போடுவாங்கல்ல, புளிய மரம், அதோட கண்டு, சின்ன கண்டை ஊடி வைக்கிறார். ராஜா பாபருக்கு சிரிப்பாக வருது. என்ன பெரியவரே, இது எப்போ பெருசாகி மரமாகி இதோட புளியம்பழத்தை எடுத்து நீங்கள் சாப்பிடுவீங்க? அதுக்குள்ளே நீங்கள் செத்து போக மாட்டிங்களா அப்படின்னு கேட்குறாரு பாபர். உடனே இந்த வயசான தாத்தா சொல்கிறாரு, என்னோட முன்னோர்கள், என்னோட பாட்டி தாத்தாலாம் நட்டு வச்ச புளிய மரத்துலேருந்து புளியம்பழத்தை எடுத்து நான் சாப்பிட்டேன். அதே போல் நான் இப்போ நட்டு வைக்கிறேன்ல,
அந்த மரத்துலேருந்து என்னோட சந்ததிகள் எனக்கு பின்னாடி வர்றவங்க இந்த மரத்தில் இருக்க பழத்தை எடுத்து சாப்பிடுவாங்கல்ல அப்படின்னு உடனே ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. யாருக்கு? பாபருக்கு. உடனே சேவன் கையிலேருந்து ஒரு பொற்கிளி எடுத்து கொடுக்குறாரு. முன்னே இந்த வயசானவர் சொல்கிறாரு, பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஏன்னா ஃபுல்லாக கோல்டு காயின்ல. அந்த வயசான தாத்தா சொல்கிறாரு, நான் இப்போ தான் ஒரு சின்ன கண்டை நட்டு வச்சேன், அதுக்கே நீங்கள் எனக்கு பொற்கிளியே என் கையில் கொடுக்குறீங்க, ஒரு பொன் மூட்டையே எனக்கு கொடுக்குறீங்க. என்னென்னா மனசில் எல்லாம் நல்ல எண்ணம் நினச்சேன்னா எல்லாத்துக்கும் நல்லது நினச்சா நல்லது மட்டும்தான் நடக்கும், கெட்டது நினச்சா கெட்டது நடக்கும். மனசு எண்ணங்கள் நல்லது நினச்சா நல்ல விஷயந்தான் நடக்கும் அப்படின்னே ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷமாய், அடடா என்ன மாதிரி அழகான வார்த்தை சொல்லிட்டீங்க, என்ன அழகான ஒரு நல்ல ஒரு பழமொழி சொல்லிட்டீங்கன்னு சொல்லிட்டு உன்னார் ஒரு பொற்கிளி எடுத்து கொடுக்குறாரு. எப்படி 2 பணமூட்டை. உடனே இந்த வயசான தாத்தாவுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. இங்கே பாருங்க சக்கரவர்த்தி, எல்லாரும் இந்த மரத்தை கண்டை நட்டு வச்சு அது வருஷக்கணக்காக ஆகும், பெரிய மரமாகி அதுக்கப்புறம் காய் வந்து அதுக்கப்புறம் பழுத்து தான் அதோட பயனை எல்லாரும் அந்த பயன் பெறுவாங்க எல்லாருமே. ஆனால் எனக்கு அப்படி இல்லை, இந்த கண்ணை மூடி வச்சதுனால என் கையில் 2 பணமூட்டை இருக்குது. இது வந்து ஒரு அல்லாவோட கிருபை. யார்? அல்லா சாமியோட கிருபை, உங்களோட கருணையான மனசு, இதுதான் காரணம் அப்படின்றாரு அந்த வயசான தாத்தா. முன்னர் ஒரு பொற்கிளி எடுத்து கொடுக்குறாரு. 3 பொற்கிளி ஆயிடுச்சு தாத்தா கையில். அப்புறம் இவருக்கு ராஜாக்கே பயம் வந்துச்சு. அடடா இவர் பேசிக்கிட்டே இருந்தாலும் நம்ம கையில் இருக்க எல்லா பொற்கிளியும் இந்த தாத்தாட்ட கொடுத்துட்டு போயிடுவோம்னு நினச்சிட்டு சேவகனை கூட்டிகிட்டு வா போகலாம் அப்படின்னு திரும்பி போகிறார். உடனே இந்த தாத்தா கூப்பிட்றார், சக்கரவர்த்தி நில்லுங்க, ராஜாவே நில்லுங்க அப்படின்னு. உடனே ராஜா திரும்பி பார்க்குறாரு, அவர் வேஷத்தெல்லாம் களைச்சிக்கிட்டு இருக்கிறார். அந்த தாத்தா வேஷத்தெல்லாம் களைச்சிட்டு இருந்தா அது யாருன்னா நம்ம தெனாலிராமன். பார்த்தோன்னே எப்படி இருக்கும் பாபருக்கு, அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. என்னது உன்னோட புத்திசாலித்தனத்துக்கு ஒரு அளவே இல்லையா நீ அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அவர் அரண்மனைக்கு கூட்டிகிட்டு போகிறாரு பாபர். அரசவையில் போய் எல்லாருக்கும் அறிமுகப்படுத்துகிறார். நிறைய பொற்கிளிகளை கொடுக்குறாரு அவர் கையில். 2 நாள் விருந்து வச்சு நிறைய பொற்கிளியில் கையில் கொடுத்து இவர் 2 நாள் எல்லாரையும் சிரிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறாரு அரசவையில். யார்? நம்ம தெனாலிராமன். நிறைய பொற்கிளியில் வாங்கிட்டு வர்றார் ஊருக்கு. இதை வந்து கிருஷ்ணதேவராயர் கேள்விப்பட்டுறார். அடடா நம்ம தெனாலிராமன் எவ்வளோ புத்திசாலின்னு சொல்லிட்டு அவரை கூட்டிகிட்டு வந்து இவங்க நாட்டுக்கு வரவும் இவர் கிருஷ்ணதேவராயர் அவர் விருந்து வச்சு ஒரு பொற்கிளிக்கு 1000 பொற்காசுகள் தராரு. இப்போ எத்தனை கொண்டு வந்தார், எல்லாத்துக்கும் 1000 பொற்காசுகள் கொடுக்குறாரு. யாருக்கு? தெனாலிராமனுக்கு. ஏன்னா கிருஷ்ணதேவராயருக்கு எப்பயுமே தெனாலிராமனை ரொம்ப பிடிக்கும். அவரோட அறிவு தான், அவரோட புத்திசாலித்தனம் தான் எத்தனைக்குமே காரணம். அப்படி தானே ஆச்சு. நாளைக்கு வேறொரு குட்டி கதையோட வரேன்.